ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்ஐயோட கேஜெட் சீரியஸில் இது வந்து 4வது வீடியோ. இன்றைக்கி நம்ம 3 கேஜெட்ஸ் வந்து எம்ஐயோட சப் பிராண்ட்லேருந்து லான்ச் பண்ணிக்கக்கூடிய கேஜெட் பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்களும் வாங்குறது அப்படின்னா வாங்கிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கோட ப்ரைஸ் நீங்கள் நார்மலாக ஓப்பன் பண்ணிங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். நான் கீழே கூப்பன் கோடும் ஆட் பண்ணியிருக்கேன், அதை என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஆஃப் ப்ரைஸில் வந்து நீங்கள் இது எல்லாத்தையுமே வாங்கிக்க முடியும். இதை பற்றின கிளியரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேஜெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான கேஜெட். அதனால் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டைம் எடுத்து வந்து ஷூட் பண்ணேன் ஸ்லோ மோஷன்லாம். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 செகண்ட் கூட வராது. அது எல்லாமே வந்துட்டு பொறுமையாக பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் எம்ஐயோட சப் பிராண்டான 17 பின் அவங்களோட ப்ராடக்ட் தான் ஃப்ரூட் ஜார். ஸோ கேட்குறதுக்கு ரொம்பவே நார்மலாக இருந்தாலும் நிறையா நமக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடியது இது கிளாஸ் பாட்டில். டோட்டலாகவே வந்து கிளாஸ்லேயே மேக் பண்ணியிருக்காங்க. 400 ml வரைக்குமே நீங்கள் வந்து இதில் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியம், அந்த பிளேட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளேட் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே நமக்கு சேஃப் தான். அது எப்படி அப்படின்றதையும் சொல்கிறேன். பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் போகிறதுக்கான சின்ன ஒரு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ஆன் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டனை நீங்கள் எத்தனை தாட்டி ப்ரெஸ் பண்ணாலுமே ஒர்க் ஆகாது. சப்போஸ் குழந்தைங்க கூட அதில் கையை வச்சுட்ருக்கோம், ஆன் பண்ணி கூட ஏதாவது ஆகலாம். அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. எப்போ நீங்கள் இந்த மேலே இருக்கக்கூடிய பாட்டிலை வந்துட்டு டோட்டலாக க்ளோஸ் பண்ணுறீங்களோ, க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த பட்டனை 2 தாட்டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டோட்டலாகவே நமக்கு சேஃப் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் உள்ளே நீங்கள் எது ஊற்றினாலும் லீக் இந்த மாதிரி எதுவுமே ஆகாது. நீங்கள் ஆஃப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தாட்டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இதே வந்துட்டு கண்டினியூவாக நீங்கள் ரன் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா 30 செகண்ட்ஸில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆயிரும். ஓகே, இதுக்கு எப்படி சார்ஜ் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலான போர்ட் கிடையாது, அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டை நீங்கள் டேரெக்டாக கிட்ட கொண்டு போனீங்க அப்படின்னா கரெக்டான பொசிஷனில் வச்சிங்கன்னா மட்டும்தான் ரெண்டுமே ஒட்டியும். இல்லாட்டி வந்து நீங்கள் மாற்றிலாம் பண்ணிங்கன்னா வரவே வராது. ஜஸ்ட் அது கிட்ட கொண்டு போனீங்க அப்படின்னாலே மேக்னெட் ஆட்டோமேட்டிக்காகவே ஒட்டிக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் 2 hours சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஒன்ஸ் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 15 கப் நீங்கள் எடுக்கிற அளவுக்கு ஜூஸ் வந்துட்டு அதில் வந்து நீங்கள் போட்டுகிட்டே இருக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் நான் டெஸ்ட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா கிரேப்ஸ் வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப குயிக்காகவே வந்துட்டு ஆயிடுச்சு. ரெண்டாவது வந்து ஆப்பிள் வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும், கரெக்டாக போய் அந்த கீழே இருக்கக்கூடிய பிளேடில் பண்ணும். பட் ஃபைனல் அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 தாட்டி வந்து நான் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சூப்பரான அவுட்புட் கிடச்சிது. நார்மலாக நம்ம எப்படி ஜூஸ் போடுவோமோ அதே மாதிரி இருக்குது. ஸோ இதுவே வந்துட்டு 600 ரூபாய் இந்த ரேஞ்சில் வந்து இந்தியாவில் அவைலபிள் இருக்குது. பட் அதில் 2 விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒன்று வந்து ஃபுட் கிரேட் மெட்டீரியலில் வந்து அதை பண்ணுறது கிடையாது. ரொம்பவே லோக்கல் மெட்டீரியல் பிளாஸ்டிக்கில் தான் பண்ணுறாங்க. இதனால் நமக்கு ரொம்பவே ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வரும். ரெண்டாவது வந்துட்டு இதில் டோட்டலாகவே கிளாஸில் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க கொடுத்துருக்கிறது வந்துட்டு பிளாஸ்டிக்லேயே கொடுத்துருக்கனால அதுவும் வந்து அந்தளவுக்கு நமக்கு சேஃப் கிடையாது. ரொம்பவே சீக்கிரமாகவே வந்துட்டு அதில் வந்துட்டு தேவையில்லாத பாக்டீரியா ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டி. அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். ஸோ பேட்ரி கெப்பாசிட்டியும் ஹையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ப்ரைஸ் வந்துட்டு டோட்டலாக 3400 ரூபா இந்த ரேஞ்சில் வருது. பட் நான் வந்துட்டு இதுக்கான கூப்பன் கோடு வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1900 ரூபாய் இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ டோட்டலாகவே போர்ட்டபிள். அதை வந்து மைண்டில் வச்சுட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வாங்கிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக எப்படி வாங்கணும் அப்படின்றத நான் வீடியோட எண்ட்லேயும் சொல்கிறேன். அண்ட் செகண்டாக பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா செம்ம டெக்னாலஜி அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்கள் வீட்டில் வந்துட்டு லாக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சாவி தேவை. பட் இந்த பூட்டை நீங்கள் லாக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் தேவை. உங்கள் மொபைல் மூலியமாக தான் நீங்கள் லாக் அன்லாக் எல்லாமே பண்ண போகிறீங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டான கேஜெட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக ஒரு ஸ்டீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு நீங்கள் உங்களோட ட்ராவில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு 2 டைப் ஆஃப் இந்த லாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து ப்ளூடூத்தில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு சின்ன வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க, டபுள் சைடு வந்துட்டு. இதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்க்ரூ போட்டு தான் டைட் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக ஸ்க்ரூ போட்டும் டைட் பண்ணிடலாம். டோட்டலாக சேஃபாக இருக்கும். ஸோ இந்த லாக் தான் ரொம்பவே முக்கியம். இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்துட்டு 2 பேட்டரி வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த 2 பேட்டரி அவ்வளோ சீக்கிரம் தீராது. அப்படி தீர்ந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அன்லாக் ஆகிற மாதிரியும் நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும்.
ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த 2 டைப் ஆஃப் ஸ்டிக்கரையும் இந்த 2தோட பேக் சைட்லையுமே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட ப்ளே ஸ்டோர்லேயே வந்து டேரெக்டாக ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இவங்களோட அப்ளிகேஷன் YEELOCK அப்படின்றத நீங்கள் வந்து அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் வந்துட்டு லாகின் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த QR கோடு வந்து ரொம்பவே முக்கியம். இந்த மேனுவல்லே கொடுத்துருக்காங்க. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த லாக்கோட கண்ட்ரோல் வந்து உங்களோட மொபைலுக்கு வந்துடும். டோட்டலாகவே செட்டப் அவ்வளோதான். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ளூ கலரில் ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க மொபைலில். அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆயிரும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணுறது எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்துலேயே வந்து லாக் ஆயிரும். ஸோ இந்த லாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகக்கூடாது, நான் தான் வந்து லாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் மூலியமாகவே நீங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் எத்தனை தாட்டி வந்து இதை அன்லாக் பண்ணுறீங்க அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஒரு 5 தாட்டி அவங்க அன்லாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கோடு வந்து சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஒரு 5 தாட்டி வந்து இதை அன்லாக்கும் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் ஊருக்குலாம் போகிறீங்க அப்படின்ற மாதிரி டைமில். அண்ட் இது ஒர்க் ஆகுறது பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக உங்களோட ப்ளூடூத் மூலியமாக தான் ஒர்க் ஆகுது. இன்டர்நெட் எதுவுமே வந்து இதுக்கு தேவை கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதை கரெக்டாக வந்து உங்களோட அந்த ட்ராவில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது கரெக்டாக மார்க் பண்ணி இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ கொஞ்சம் மிஸ் பண்ணாலுமே வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க வாங்குறவங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 970 ரூபா இந்த ரேஞ்சில் வருது. நான் இந்தியாவில் செக் பண்ணி பார்த்தேன், 2300 இந்த ரேஞ்சில் வந்து அமேசானில் போட்டிருக்காங்க. அண்ட் அலி எக்ஸ்பிரஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1400 இந்த ரேஞ்சில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எம்ஐயோட ரவுட்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு பார்க்குறதுக்கு நார்மலாக மோடம் மாதிரியே இருந்தாலும் கூட இதோட ஒர்க்கு வந்து நிறையா இருக்குது. எனக்கு என்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். ஸோ அதனால தான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இதுலேயே கம்மி காஸ்ட்லேயும் வந்து நிறையாவே இருக்குது. அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி தான். யூஸும் வந்துட்டு அந்தளவுக்கு வந்து லாங் லைஃப் வராது. பட் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கே கிளியராக புரியும். வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எம்ஐயோட ரவுட்டர் 4A தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடலை ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ள யூசர் மேனுவல் அண்ட் பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் ரவுட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ரவுட்டரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு 4 ஆண்டனா இதில் ரொம்பவே ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வெயிட்டும் கூட ரொம்பவே கம்மியாக இருக்குது. அப்படியே பேக் சைடு வந்தோம் அப்படின்னா இதுக்கான பவர் அடாப்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமாக உங்களோட லேப்டாப் இன்னொரு லேப்டாப் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்புட் ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய உங்களோட மோடத்தில் வந்து இதுக்கு நீங்கள் டேரெக்டாகவே இன்புட் கொடுத்துக்க முடியும். அண்ட் ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதோட ஹைலைட்ஸை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரவுட்டர் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத பார்த்துடலாம். உங்களோட வீட்டில் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு மோடம் இருக்குது இன்டர்நெட் கனெக்ஷனோட அப்படின்னா அதில் ஒய்ஃபை இல்லை அப்படின்னாலும் ஓகே. இல்லை என்கிட்ட ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது பட் வந்துட்டு அந்தளவுக்கு ஒய்ஃபை வீடு ஃபுல்லாகவே வந்து சிக்னல் வந்து ஸ்ப்ரெட் ஆக மாட்டேங்குது, 2 மாடி 3 மாடி இருக்குது, அந்த டிஸ்டன்ஸுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் டேரெக்டாக ஈத்தர்நெட் கேபிள் மூலியமாகவும் இதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒய்ஃபை மோடத்திலிருந்து இதில் வந்துட்டு ஒய்ஃபை மூலியமாகவே நீங்கள் கனெக்ட் பண்ணி இதிலிருந்து இன்னும் 2 ஒய்ஃபை சிக்னலை வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியும். இதனால் வீடு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒய்ஃபை கனெக்ஷன் ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ இப்போ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 4 ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆண்டனாவுமே வந்து டியூவல் பேண்ட் சப்போர்ட்டோட வருது. ஸோ 5G சப்போர்ட் வந்துட்டு இந்த மோடம் எந்த இடத்துல வச்சுக்கிங்களோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவுக்குமே கிடைக்குது. இதனால் 867 Mbps ஸ்பீடில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட மோடத்தை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு மாடியிலேருந்து செகண்ட் மாடியில் இருக்கீங்க, அந்த இடத்துக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 இருக்கக்கூடிய அந்த ஆண்டனா மூலியமாக 2.4Gயில் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதனால் வந்துட்டு 300 Mbps ஸ்பீடில் வந்துட்டு நீங்களும் நெட் அக்சஸ் பண்ண முடியும். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே 3 சிக்னல் வந்து உங்களுக்கு காட்டும். ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த மோடத்துலேருந்து வரக்கூடிய ஒய்ஃபை, 2.4Gயில் வரக்கூடிய ஒய்ஃபை அண்ட் 5Gயில் வரக்கூடிய ஒய்ஃபை 3 காட்டும். ஸோ இது 3த்துலேயுமே எது வந்து ஃபாஸ்ட்டான ஒய்ஃபை சிக்னல் வருதோ அதை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கனெக்ட் ஆகிக்கும். இதனால் உங்களுக்கு தடை இல்லாமல் இன்டர்நெட் வந்து உங்கள் வீடு ஃபுல்லாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃப்ளோரில் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோருக்கும் ஒரு மோடம் அண்ட் தேர்ட் ஃப்ளோருக்கு வந்து தனியாக ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிஃபால்ட் மோடம். ஸோ டோட்டலாக வந்து இப்போ வீடு ஃபுல்லாகவே வந்துட்டு ஒய்ஃபை எனக்கு கிடைக்குது. ஸோ இதில் நீங்கள் எல்லா செட்டப்புமே வந்து உங்களோட மொபைல் மூலியமாகவே கனெக்ட் பண்ணி எல்லாத்தையுமே நீங்கள் செட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மொபைலில் வந்துட்டு நீங்கள் ஒன்று செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யார்கிட்ட வந்து இந்த டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகணும், யாரோட மொபைலில் கனெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றத நீங்கள் இங்கேருந்தே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். யார் எவ்வளோ டேட்டா என்ன ஃபாஸ்ட்டில் ஒர்க் ஆகுது அப்படின்ற எல்லா கண்ட்ரோலுமே பண்ண முடியும். ஸோ எப்படி வந்து இதை நீங்கள் செட்டப் பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுக்கும் நான் தனி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் அப்படி யாராவது வாங்குறீங்களா இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் எப்படி இதை செட்டப் பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி வேறு ஒரு சேனலில் போட்டிருக்காங்க, அவங்களோட லிங்க்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த மோடம் மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த ஜாரும் வாங்கணும் அப்படின்னா
அப்படின்னா எப்படி கூப்பன் கோட் அப்ளை பண்ணி கம்மி காஸ்ட்டில் வாங்குறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நான் கீழே கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சைடில் ஆட் கார்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது வியூ கார்ட் அப்படின்ற ஒரு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கூப்பன் கோட் என்ட்ரு பண்ணுறதுக்கான ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்ன கூப்பன் கோட் கொடுத்துருக்கனோ அதை அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற கூப்பன் கோடை வந்து அதில் என்ட்ரு பண்ணி அப்ளை கொடுங்க. இப்போ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இந்த மோடத்தோட ப்ரைஸ் வந்து 3074 ரூபா இந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ கூப்பன் கோட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் 2700 இந்த ரேஞ்சில் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ இதே போல் தான் நீங்கள் அந்த ஜாரும் வாங்குறீங்க அப்படின்னா அதோட ஆக்சுவலான ப்ரைஸ் வந்துட்டு 3400 ரூபா இந்த ரேஞ்சில் இருக்குது. பட் நான் கொடுக்கக்கூடிய கூப்பன் கோட் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா 1900 இந்த ரேஞ்சிலேயே நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் ப்ரொசீட் டு கார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்துட்டு நீங்கள் பேமெண்ட் என்ன மெத்தடில் பண்ண முடியுமோ அந்த மெத்தடில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு 10 நாளுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிரும். அண்ட் இந்த 3 ப்ராடக்ட் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சம்மர் பிரைம் சேல் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்வுட்டில் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆஃபர் இருக்குது. இது மூலியமாக நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியிலேயே வந்துட்டு சில பொருள்லாம் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தனி ஒரு லிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரியிலேயே நீங்கள் எப்படி அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குவீங்களோ அதே போல் வாங்கிக்கவும் முடியுது.